இரும்பு சத்து நிறைய இருக்கும் முருங்கைக்கீரை வச்சு ஒரு தொகையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது ராகி களிக்கு, தோசைக்கு, சூடான சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இது நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் ஒரு 4 இல்லை 3 உரிச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, இது எல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி, இது நல்லா வதங்கட்டும். ஒரு கப் அளவு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன். இந்த தொகையலுக்கு தேவையான உப்பு. முருங்கைக்கீரை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பாதி கையளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக துருவின தேங்காய், எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் பூண்டு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. கடைசியாக இது எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தொகையல் தயார்.